வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் கேக்குதுங்களாமா? ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா. டவர் ப்ராப்ளமா இருந்தா நான் உங்களை வாழ்க வளமுடன் சொல்றேங்க ஐயா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்து அருளி இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மோடு இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே, அற்புதமான பகல் பொழுதிலே திருப்பூர் மண்டலத்தின் ஜூம் குடும்பத்தில் இணைந்து அற்புதமான ஒரு சிந்தனை உரையை கேட்க செவிமடித்திருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், இந்த நிகழ்வுக்கு காரணமாய் இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல இறை உள்ளங்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் இன்றைய தலைப்பினை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய தலைப்பு மகாத்மாவும் மகரிஷியும் என்கிற தலைப்பு நமக்கு சிந்தனை கொடுத்திருக்காங்க. இரண்டு பெரிய மகான்களை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அவர்களோடு நான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறேன். இரண்டு மகான்களையும் உலகம் முழுவதும் எல்லாரும் தெரிந்ததுதான். மகாத்மா அப்படிங்கிறது மகாத்மா காந்தியடிகளுடைய கருத்துகளோடும் அமைப்புகளோடும் எனக்கு சில அனுபவங்களும் தொடர்புகள் இருக்கிறத நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எனது சத்திய சோதனை என்கிற ஒரு புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாற எழுதியிருக்காருங்க. அதுல நம்ம எல்லாருமே படிச்சு தெரிஞ்சிருப்போம். பல முறை நானும் அதை படிச்சிருக்கேன். ஐயா 1869 குஜராத் போர்பந்தர் என்கிற ஊர்ல புத்தலிபாய் என்கிற அம்மையாருக்கு பிறந்தாங்க. அப்பாவோட பேரு கரம்சந்த் காந்தி. அங்கே பிறந்த ஐயா சாதாரண ஏழ்மையான ஒரு வறுமையிலேயே வாழ்ந்தாங்க. அவருடைய அப்பா அந்த திவானாக இருந்தாங்க. இவர் அவங்க அம்மாவுக்கு 4வது பையனா பிறந்தாரு. பிறந்து பள்ளி கல்விகள் எல்லாம் படிக்கிறாங்க. வக்கீலுக்கு படிக்கிறாரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய அலுவலக பணிக்காக அந்த நிறுவனத்தின் பணியாக அவர் தென்னாப்பிரிக்கா செல்ல இருக்கிறாரு. தென்னாப்பிரிக்கா போகும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் மகாத்மாவை மாற்றுவதற்கு ஒரு காரணமாய் இருந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அதுபோல ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு ஒரு சில நிகழ்வுகளே காரணமாக இருக்கு. அந்த அடிப்படையில் மகாத்மா காந்தி சாதாரண மனிதராக இருந்து வக்கீலாக தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு தொழிலை தொடங்கினாரு. அந்த தொழில் மூலமாக பொருளீட்டி வாழ்வதற்காக தொடங்கின தொழில். அந்த தொழிலை சந்திப்பதற்காக தென்னாப்பிரிக்கா போகும் பொழுது அங்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கு மகாத்மாவாக. இது போல ஒவ்வொரு மகான்களுமே சாதாரணமாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவமே மகான்களாகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் சிந்தனையாகவும் உயர்த்தி இருக்கிறது. அந்த அடிப்படை ரெண்டு பேர்த்த நம்ம சொல்லும் பொழுது ஒரு கவியில மகரிஷி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்பது ஒரு கவியில சொல்லுவாங்க. நாம எல்லாருமே மனிதகுல அனைவருமே வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை. இருந்தாலும் மண்ணின் மீது பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி
வாழவென்ற உரிமை எல்லோருக்குமே உண்டு, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ உள்ள அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ அப்படின்னு மகரிஷியோட கவி எடுத்து, ஏன் இந்த நேரத்துல அந்த கவியை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னா, நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம்னு சொன்னாக்க எப்படி வாழ்வது என்பதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுதுங்க. அந்த வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னாக்க அந்த வாழ்ந்தவர்களுடைய அனுபவம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அந்த வாழ்ந்தவருடைய அனுபவத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைதியாக துன்பமில்லாத அமைத்துக் கொள்ள முடியுது. அந்த அடிப்படையில் தான் வாழ்ந்தவருடைய அனுபவத்தை தொடர்ந்து பற்றி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மகரிஷி நமக்கு அந்த கவியில கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது மகாத்மா காந்தியும் சரி மகரிஷியும் சரி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரையுமே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகவும் தனது குழந்தைகளாகவும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழக்கூடிய நல்ல வழிகளை காட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில மகாத்மா காந்தியினுடைய ஒரு அமைப்பின் மூலமாக தொடர்பு இருக்கிறத நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா செல்லும் பொழுது அந்த ரயில் பயணத்தில் ஐயாவுக்கு ஏற்பட்ட துன்ப உணர்வு, கருப்பர்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொல்லி காலால் எட்டி உதைக்கப்பட்டது, ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த அனுபவத்தின் காரணமாக எல்லோரும் சமம் தானே அப்படிங்கிற அடிப்படையில பல போராட்டங்களை உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதை காங்கிரஸ் என்கிற என்ற அமைப்பிலே தொடர்ந்து பல போராட்டங்கள்லாம் செய்து நம்ம சுதந்திர போராட்ட வரலாறுகள்ல நிறைய பார்த்திருப்போம், செய்திகள் மூலமா கேட்டிருப்போம். இன்னைக்கு அது படக்காட்சியில் கூட நமக்கு பல தகவல் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அந்த ஐயா மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு போராட்டம், சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அகிம்சை, இப்படி பல நல்ல கொள்கைகளை உருவாக்கி அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்கிற ஒரு தகவல் செய்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு பின்பக்கம் ஒன்று இருக்கு ஐயாவுக்கு. கடையனுக்கும் கடை தேற்றம் என்கிற ஒரு கொள்கை மகாத்மா காந்தியிடம் உறுதியாக இருந்தது. சுதந்திரம் வாங்கிய நேரத்துல கூட வறுமையிலே ஏழ்மையில இருக்கக்கூடிய இடங்கள்ல ஐயா சேவையும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் கூறுகிறது. அதுபோல கீழ்நிலையில் கடைநிலையில் இருக்கிறவர் கூட மேல்நிலைக்கு வர வேண்டும், அவர்களும் பொருளாதாரத்தில் உயர்வு பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் மகாத்மா காந்திக்கு இருந்ததுனால கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு சர்வோதயம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். சர்வோதயம் என்கிற ஒரு அமைப்பை அனைவரும் நம்ம சொந்த முயற்சியின் மூலமாக கைத்தொழில்கள் மூலமாக இந்த அமைப்பு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சர்வோதயம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த சர்வோதயத்தில் இந்திய திருநாட்டில் உள்ள அனைவரும் அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வேலை வாய்ப்புகளாக உருவாக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை இந்திய நாடு முழுவதும் சமமாக பகிர்ந்து பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்போடு எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் அனுபவம் இருந்தது. அந்த கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப மிக சிறப்பான அமைப்பு. மகாத்மா காந்தியினுடைய கொள்கையிலேயே பகுதி நேரம் வேலை, உடல் உழைப்பு, பகுதி நேரம் கல்வி அப்படிங்கிற அமைப்புல தான் அதை உருவாக்கி வச்சிருந்தாங்க.
அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காலத்துல நிறைய சமுதாயத்துல குழப்பங்கள், சிக்கல்கள், பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துச்சுங்க. மகாத்மா காந்தியினுடைய அமைப்பு சர்வோதயத்துல அனைவரும் சமம், உயர்வு தாழ்வு இல்லாமை அப்படிங்கிற அடிப்படை கொள்கைகள் எல்லாம் வச்சு சங்கத்தை நல்லா திட்டமிட்டு நிர்வாகம் நடந்து கொண்டிருந்தது. அதுல இணைந்தவங்க எல்லாருமே இப்ப நம்ம மகரிஷியோட இணைஞ்சு பயிற்சிகள்லாம் தியானம் எல்லாம் செய்யற மாதிரியே மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்திலையும் இந்த கல்வி முறைகள், தியான முறைகள், பயிற்சி முறைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதுல பார்த்தா காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு ஆசன பயிற்சிகள்லாம் செய்துட்டு நெசவு, நூற்பு, இன்னும் கிராம கைத்தொழில்கள், சோப்பு தயாரித்தல், எண்ணெய் ஆட்டுதல், காலணி தயாரித்தல், பர்னிச்சர், கட்டில், கார்பென்ட்ரி அண்ட் பிளாக் ஸ்மித்தி, இப்படி பல தொழில்கள் 24 வகையான கிராம கைத்தொழில்களை உருவாக்கி எல்லா கிராமத்திலையும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து இந்தியாவில் மிக சிறப்பாக அந்த காதி பவன், காதி கிராமோத்யோக் பவன் போன்ற அமைப்புகள் மகாத்மா காந்தியினுடைய வழியில நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அனைவருக்கும் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக கிடைத்து கிராமங்கள் எல்லாம் இந்த கைராட்டையெல்லாம் நூற்று அதிலேயே துணி உற்பத்தி செய்து நெசவு செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டி வாழ்க்கை முறை சிறப்பாக இருந்து கொண்டிருந்தது. இப்படி மகாத்மா காந்தி தன்னுடைய ஆசிரமவாசிகளுக்கு காலை மாலை இருவேளையும் கட்டாயமாக பிரார்த்தனை என்கிற ஒரு அமைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த பிரார்த்தனையில காலையில் 6 மணிக்கு மாலையில் 6 மணிக்கு அனைவரும் ஒன்று கூடி இறைவனை பற்றி இறைவனோடு இறை வணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பிரேயர் அமைந்திருந்தது. அதுல பாடல்கள் மூலமாக இறைவனை பாடி மகிழ்ந்து அந்த பிரார்த்தனை தொடங்கி இறுதியில கொஞ்ச நேரம் அப்படியே மௌனத்தில் இருந்து நம்ம உடல் மனசு அமைதியாக இருந்து அந்த தவத்தை நிறைவு பெற மாதிரி ஒரு தவம் உருவாக்கி கொடுத்திருந்தாரு. அந்த தவத்துல இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11 விரதங்களை உறுதியாய் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 விரதங்கள் என்ன அப்படின்னாக்கா கொல்லாமை, உண்மை, கல்லாமை, பிரம்மச்சரியம், வவ்வாமை, உடல் உழைப்பு, நாவடக்கம், அஞ்சாமை, சர்வ சமய சமரசம், சுதேசி, தீண்டாமை அகற்றல் என்ற 11 விரதங்களை பணிவுடன் உறுதியாய் ஏற்போமாக அப்படின்னு அந்த 11 விரதங்கள் உறுதிமொழிகள் கூறி அந்த வழியில நம்ம எல்லாம் வாழணும்னு அந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. இப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருந்தது. உதாரணமா உயர்வு தாழ்வு தீண்டாமை என்ற ஒரு செயல் அந்த காலத்துல இருந்துச்சு. அது தேவையில்லை என்று அதைய கூறி அதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த சர்வோதயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சமநிலையில இருந்தாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். அதே போல சுதேசி அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சொந்த உழைப்பினாலேயே எல்லா பொருள்களையும் நாம் உற்பத்தி செய்து கொள்வது, குவியல் முறை பொருளாதாரம் இல்லாம பரவல் முறை பொருளாதாரம், எல்லா இடத்துலையுமே எல்லா பொருள்களும் உற்பத்தி பண்ற அளவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகளை அந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. அதான் சுதேசி. சர்வ சமய சமரசம், பல சமயம் பல கடவுள் பல பல பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்குது. கடவுள் ஒன்றுதான், சத்தியத்தை தவிர கடவுள் எதுவும் இல்லை, உண்மை ஒன்றே கடவுள். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கருத்துக்களோடு விளக்கத்தோடு சமயங்கள் அனைத்தையுமே சமரசமாக இணைந்து செயல்பட அந்த கருத்துக்கள் நமக்கு உதவியாக இருந்தது. அஞ்சாமை, அச்சமில்லாமை, நாவடக்கம், உடல் உழைப்பு,
அந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா உழைக்காமல் இருப்பவருக்கு உண்பதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் உழைத்துதான் உங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உடல் உழைப்பு, வவ்வாமை, பிரம்மச்சரியம், இதெல்லாம் மற்றவங்களோட குறை கூறாமை, பிறர் பொருள் களவாடாமை. பிரம்மச்சரியம் அப்படின்னாக்க கற்பு நெறி, மகரிஷி வழியில கற்பு நெறி. இந்த மாதிரி கல்லாமை, திருடாமை, உண்மை, கொல்லாமை, உணவுக்காக உயிர் கொல்லாமை, இப்படியாகப்பட்ட ஒழுக்க பழக்க வளங்களை அறநெறி வாழ்க்கையாக மனித சமுதாயத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் அருளியுள்ளார்கள். இது நம்ம எந்த அளவுக்கு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த வழியில வாழ்றோமோ, அந்த வழியில வாழ்ந்தவங்க எல்லாம் வாழ்க்கையை மகிழ்ச்சியா அமைதியா வச்சு நிம்மதியா வாழ்ந்திருக்காங்க. அந்த வழி பின்பற்றல அப்படிங்கிற போது பல துன்பத்துக்கு காரணமா இருந்து வாழ்க்கை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில வாழ உள்ள அனைவருமே வகுத்திடுவோம் ஒரு திட்டம் பலமாய் வாழ. அந்த அடிப்படையில தான் மகாத்மா காந்தியும் ஒரு வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கி காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரியான நல்ல பணிகளை செய்யணும்னு உருவாக்கி கொடுத்த ஒரு அமைப்பு தான் அந்த சர்வோதயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அப்படியே குறைஞ்சி வந்துகிட்டு இருக்கு. அது காலத்துக்கு மாற்றங்களே ஒன்று நிலையானது. அந்த அடிப்படையில இந்த காலத்துக்கு தக்க மாதிரி எல்லாமே மாற்றம் வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. மகாத்மாவினுடைய கனவுகள் நினைவுகளாக நடக்கிறது. மகாத்மா அப்படிங்கிற பேரு ஒரு அற்புதமான ஒரு மனிதருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாக்க, இன்னைக்கு மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை முறை 150 நாடுகள் இருக்கக்கூடிய முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்ல மகாத்மா காந்தி ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர், அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அறிமுகம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தொண்டு இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு கொடுத்த கருத்துகள், வழிகாட்டுதல், இதெல்லாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. அவருடைய கருத்துக்களையும் வழிகாட்டுதல் நம்ம படித்து தெரிந்து கொள்வதனால, தகவல் அறிந்து கொள்வதனால வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத விட, அவர்கள் காட்டிய வழியில் நாம வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதே நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாரும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க காட்டிய வழியில நிக்கிறதுக்கான முயற்சி பண்ணும் போதே அது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. அதை அனுபவிச்சதுனால, அந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சதுனால நம்ம சொல்றோம். அதாவது உண்மையே பேசுதல், அது வாழ்க்கையில எவ்வளவு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது அதைய பேசி பார்க்கும்போது, அந்த நிலையில வாழ்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அனுபவம் எல்லாம் நல்லா தெரியும். அந்த அடிப்படையில மகாத்மா அப்படிங்கிறவரு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனங்களில். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம கையில வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கிற ரூபாய் நோட்ல கூட மகாத்மா காந்தியினுடைய உருவம் பொதித்து இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு கோர்ட்டுகளில், நீதிமன்றங்கள்லயும் மகாத்மா காந்தியினுடைய படம் பொறித்திருக்குன்னு சொன்னா, அந்த நீதி தவறாத ஒரு வாழ்க்கை முறை. ஒரு கோட் சூட் போட்டு பெரிய ஜமீன் பரம்பரையில் இருக்க மாதிரி இருந்த மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு பயணமா வரும் பொழுது மதுரையில ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய உடை, இடுப்பு கலவை ஒரு கட்டியிருந்தாரு. அந்த உடையை பார்த்து இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறாங்க, சரி நம்மளும் இந்த நிலையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அரை நிர்வாண பத்திரிகைன்னு சொல்லி ஐயா அந்த மேல் சட்டையை போடுறதே எடுத்தாரு. அந்த அளவுக்கு மக்கள், ஏழ்மையான மக்கள் மேலே மனதை வச்சு அவங்களுடைய உயர்வுக்காகவும் அடும்பாடுபட்டவர் தான் மகாத்மா காந்தி. இன்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் கூறிய கருத்துக்கள் ஏராளம், அவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலங்கள்ல திரைப்பட காட்சிகள்லாம் பார்த்திருக்கிறோம். உப்பு சத்தியாகிரகம், இந்த தண்டி யாத்திரையில கிட்டத்தட்ட பல ஆயிரம் மைல் கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறாங்க. உணவுகள்லாம் எளிமையான உணவு தான் எடுத்துட்டாங்க. அவருடைய ஆரோக்கியம், வீரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமான வியக்கத்தக்க அளவில் இருக்குங்க. இவ்வளவு பாடுபட்டு
இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு மிக சிறப்பான தொண்டு செய்தவர்கள் தான் மகாத்மா காந்தி. அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அப்படி சாதாரணமா இருந்த ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் மகாத்மாவாக மாற்றப்பட்டுள்ளார். அது அவருடைய வாழ்க்கையில பெற்ற உயர்ந்த ஒரு நிலை. தியானத்துல பாத்தீங்கன்னாக்கா ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ஈஸ்வர ஹல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான். இது ராமநாமம் ஒன்றே மகாத்மா காந்தி இந்த நிலைக்கு உயர்த்தியது. அந்த ராமநாமம் செபிக்காத நாளே இருக்காது. காலை 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு கட்டாயமா அதை செய்வாங்க. அதை தான் அந்த பிரார்த்தனையிலூட நமக்கு சேர்த்தி கொடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மகாத்மா காந்தியினுடைய ஒரு அனுபவத்தோடு அவர் அமைப்போடு நான் தொடர்பு கொண்ட விஷயங்களை தங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இவ்வளவு நேரம் இதை செய்தி செவிமடித்து கேட்டமைக்கு நன்றி. அடுத்ததாக மகரிஷி அப்படின்னு சிந்திக்கும் போது நாம் எல்லாருமே மகரிஷியோட சீடர்கள் தான். மகரிஷியுடைய சாதாரணமான எளிமையான குடும்பத்துல பிறந்து வாழ்க்கை வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. மகரிஷியுடைய ஆரம்ப காலங்களிலேயே சிறு வயதிலேயே கடவுள் யார், பசி ஏன் வருகிறது, வாழ்க்கையில துன்பம் ஏன் வருகிறது, கடவுள் எங்கே இருக்கிறார், ஏழ்மை ஏன், வறுமை ஏன், இப்படியாகப்பட்ட கேள்விகள் எல்லாம் மகரிஷியுடைய இளம் வயதிலேயே எழுந்ததனுடைய காரணம்தான் இன்னைக்கு மகானாக நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அளவுக்கு உயர்வு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் மகரிஷியினுடைய சிறு வயதிலேயே இந்த கேள்விகள், வாழ்க்கையில வறுமை, தொழில், நெசவு தொழில், பள்ளி கூடம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய கடுமையான முயற்சியினாலும் தன்னுடைய குருமாரனுடைய வழிகாட்டுதலினாலும் இந்த நிலைமைக்கு உயர்ந்து நம்மளுக்கெல்லாம் அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். மகரிஷியுடைய பிறப்பு கூட 8வதாக ஆண் மகனாக பிறந்தார். தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆண் குழந்தை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமே என்று அவருடைய பெற்றோர்கள் தந்தையார் வரதப்பு முதலியாரும் தாயார் சின்னம்மாளும் இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் விளக்கத்தக்க மகன் வேண்டி விரதம் இருந்து மண் சோறு சாப்பிட்டு குளத்தங்கரையோட சிறு கோயிலை கட்டி வழிபட்டு பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா மகரிஷி அவர்கள். 8வதாக பெற்றெடுத்து கடுமையான சூழ்நிலையில வாழ்ந்து நல்ல ஒரு குருமார்கள் மூலமாக சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெற்று தொழிலி ஒரு நல்ல முன்னேற்றத்துல உயர்ந்து அந்த உயர்வு தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே தத்துவங்களை எல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கெல்லாம் விளக்கங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது இந்த உடலை பற்றி, மனம்னா என்ன, உயிரை பற்றி, நம்மளுடைய மனித கேரக்டர்ஸ், குணநலங்கள், இது எல்லாம் ஆய்வு பண்ணி இதுக்கு பற்றின விளக்கங்கள்லாம் முன்னோர்கள் மூலமாக தீட்சையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவருடைய குருநாதர் மூலமாக தீட்சை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடித்து செய்து பார்த்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து இதையெல்லாம் மனித சமுதாயத்திற்கு அருள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை 1958 தொடங்கி தனி ஒரு நபராக இருந்து இந்த சங்கத்தை தொடங்கி இந்த சங்கம் இன்னைக்கு உலகம் முழுவதும் விரிந்து நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகரிஷியினுடைய இறை நிலை விளக்கம் அதுவே இன்னைக்கு மிக சிறந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கிறது.
இந்த மகரிஷி கூட சமுதாய வாழ்க்கையை பற்றி ஒரு கவியில சொல்லுவாங்க. பொய்க்கதைகள் கற்பனைகள் புன் சடங்கால் மக்கள் புவி வாழ்வை துன்புறுத்தி வதைக்கின்றார். ஐயுணர்வில் சிக்கி அறநெறி மறந்து அல்லல்படும் நிலையிலிருந்து கரை சேர கர்மயோகமாக வாழ முறை வகுத்து விட்டேன். உய்யவென்று விரும்புபவர் பிறருக்கு செய்தி விளக்கி நலம் செய்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனித சமுதாயத்தை பார்க்குறாங்க. வாழ்க்கை பெரும்பாலும் துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கை இயற்கையில இன்பமே நிறைந்திருக்கிறது, துன்பமே இல்லை. ஆனாலும் மனித சமுதாயம் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எல்லாம் போக்குவதற்கு என்ன வழிமுறைகள் என்று ஆய்வு செய்து அற்புதமான ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் மகரிஷி. அந்த திட்டங்கள் இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம், மகரிஷியால் உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கம் இன்னைக்கு ஒரு 300 அறிவித்திருக்கோயில்களையும் பல மண்டலங்களையும் பிரித்து உலகம் முழுவதும் தவ மையங்களாக அறிவித்திருக்கோயில்களாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகரிஷியினுடைய கனவுகள் நினைவுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கையே உலக அமைதி. இந்த உலக அமைதி அடைவதற்காக என்னென்ன மாதிரியான அகிம்சை முறையில வழி இருக்கிறதோ அந்த வழிகளை உருவாக்கி தனி மனித அமைதியின் மூலமாகவே உலக அமைதி பெற முடியும் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவுல உலக மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி முறைகள், எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், நல்ல குணங்களை பெற்ற பேறு பெற்றவர்களாக வாழ்வதற்கு குணநல பேர் என்கிற அகத்தாய் பயிற்சி, இன்ட்ராஸ்பெக்ஷன், இந்த மாதிரி பல பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதனும் நிறைவோடு அமைதியோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த வாழ்க்கை கல்வி. இது ஒவ்வொரு பயிற்சிகளையும் நம்ம செய்யும் போது மகரிஷி நம்மோடையே இருக்காங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. மகரிஷியினுடைய பெருமையும் மதிப்பும் ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் நல்லா உணர முடியும். எப்படி இவ்வளவு தூரம் இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை செய்தா எவ்வளவு ஒரு நிறைவான வாழ்க்கை அமையுது அப்படிங்கெல்லாம் வியக்கத்தக்க அளவுல நம்ம வியக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மிக மிக பெரிய ஆச்சரியம். மகரிஷி ஒரு கவியில சொன்ன மாதிரி, கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆனான் அப்படிங்கிற மாதிரி இறைவனே மகரிஷியோட வந்து இந்த மனித சமுதாயத்திற்கு அற்புதமான இந்த கலையை அருளி இருக்காங்க. அதே போல மகாத்மாவும் இவ்வளவு சிறப்புகள் செய்திருந்தாலும் மகரிஷியினுடைய விரிந்த எண்ணம் உலக மக்கள் அல்லது எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மன விரிவு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது உலக அமைதிக்கு தனி மனித அமைதியின் மூலமாகத்தான் சாத்தியம் என்கிற அடிப்படையில ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்றுக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியினால உலகம் அமைதி இருக்கான்னா இல்லை. பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லை, நல்ல ஒரு உயர்வான இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அமைதி இல்லாததுனால ஒரு குடும்பத்திலேயும் அமைதி இல்லை, குடும்பம் அமைதி இல்லாததுனால சமுதாயத்துல அமைதி இல்லை, சமுதாய அமைதி இல்லாததுனால உலக அமைதி இல்லை. அந்த அடிப்படையில தனி மனித அமைதியே இந்த உலக அமைதிக்கு வித்து என்பதை அறிந்து இந்த கல்வி முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மகரிஷி ஒவ்வொரு ஊரா சென்று இந்த கல்விகள் எல்லாம் பயிற்சிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த கல்விகளை வயது வந்த பெரியவங்க எல்லாம் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பலன் பெற்று ஒரு நிறைவு பெறுவதற்கு பல காலம் எடுத்துக்கொள்ளும் என்கிற அடிப்படையில சிறு வயதிலேயே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டோம்னாக்க இந்த சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும் என்கிற நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு
5ல வளையாதது 50ல வளையுமான ஒரு பழமொழி இருக்கும். அந்த மொழிக்கு ஏற்ப சிறு வயதிலேயே இந்த கல்வியை கொடுத்து சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்காக YYE என்கிற இளைஞரும் யோகமும் இளைஞர் வல்லமையும் என்கிற ஒரு தலைப்புல அருமையான பாடத்திட்டத்தை எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு நம்ம சிறு வயது குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு பார்த்தோம்னா எங்க போனாலும் சிறு வயது குழந்தைகள்லாம் வாழ்க வளமுடன் என்று கைகளை உயர்த்தி கூப்பி சொல்லும் பொழுதே இங்க மனமே நெகிழ்ந்து போகிறது. இவ்வளவு ஒரு அற்புதமான மாற்றங்களை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வேதாத்திரிய கல்வி இந்த சமுதாயத்தை சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய அமைப்பு ஒரு மாதிரியா இயங்கி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அது அப்படியே நாலாவட்டத்துல எங்கேயோ ஒரு சில இடங்கள் இருக்கிற அளவுக்கு மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த வழியை பின்பற்றி அதை பரவலா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள்லாம் குறைஞ்சதுனால. ஆனா இந்த கல்வி இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. மகரிஷி மகாத்மா காந்தியிலிருந்து ஒரு படி மேல இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த இறை தத்துவம், இயற்கையை பத்தின ஒரு ஆராய்ச்சி, இயற்கை பத்தின ஒரு தெளிவு, இறைவன்னா யார், நான் யார் என்கிற இந்த கேள்வி வினாக்களுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கிற அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு உணர்வு, ஆராய்ச்சி, கொடுக்கக்கூடிய வழிமுறைகள், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துளி கூட அச்சம் இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் தத்துவங்களும் இந்த கல்வி முறையும் அமைந்திருக்கிறது. அதனால இதை எல்லாருமே எடுத்துக்கிட்டு இந்த வழியில வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு இந்த உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் அனைத்திலுமே இந்த வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவளக்கலை யோகா பயிற்சி தேவை என்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லோருக்குமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு, பரவி இருக்கு. மிக அற்புதமான ஒரு பயிற்சியாகவும் இருக்கிறது. அந்த அளவுக்கு மகரிஷி அவருடைய இளமை பருவம், அவருடைய பிறப்பு, இதிலிருந்து நாம் அப்படியே ஒரு படிப்படியா சிந்தனை செய்து பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக ஏழை பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு மனிதர் இவ்வளவு மனிதனாக மகானாக உயர்ந்திருக்கிறார் என்கிற போது அவருடைய மனம், அவருடைய குணம், அவருடைய எண்ணம் என்ன என்று நாம் அடிக்கடி ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நம்மளோடு கலப்புற வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர்தம் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்கு நியதியாகும். அந்த அடிப்படையில எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு நினைப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தும். இப்படி மகான்களை நாம எண்ணிக்கொண்டே இருக்கும்போது, அவர்கள் காட்டிய வழியில நடக்கும்போது நம்ம வாழ்க்கை என்கிறது, பயணம் என்கிறது சிரமமே இல்லாம நடைபெற்று கொண்டிருக்கும். மிக எளிமையான வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 20 வருடமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்துல சிறுவயதுல ஒரு மகாத்மா காந்தியினுடைய அமைப்பில் இருக்கும்போது 10 ஆண்டுகள், அந்த 10 ஆண்டுகள் வாழ்க்கை அனுபவத்துல பார்க்கும்போது அந்த ஆசிரமத்துல ஒரு பயிற்சிக்காக 1 வருடம் 10 மாதங்கள் அங்கேயே ஆசிரமத்துல தங்கி இருந்து மகாத்மா காந்தியினுடைய பயிற்சி முறைகள், வாழ்க்கை முறைகளை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருந்த காலகட்டம் என்னோட வாழ்க்கையில அனுபவத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவினுடைய கருவறையில் இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அது மாதிரிதான் அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு 10 மாத வாழ்க்கை எனக்கு மிகச் சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்ததுங்க. ஆனா அந்த அனுபவத்தை நம்ம தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியல. காரணம் வெளிச்சூழல், குடும்பம், சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறைகள், இதுவெல்லாம் நமக்கு அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருந்தது. ஆனாலும் இப்ப மகரிஷியினுடைய இந்த மனவளக்கலையில இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 20 ஆண்டுகள் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை போனதே தெரியல. இப்ப வயசு ஆயிடுச்சான்னு திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருக்கு. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லை, அவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன?
வாழ்ந்தவர்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து பற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அடிக்கடி நினைவுல கொண்டு வந்து இந்த இடத்துல மகரிஷி இருந்தா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க, இந்த நிகழ்வுக்கு மகரிஷி என்ன ஒரு தீர்வு கொடுப்பாங்க, ஒரு கருத்து கூறுவாங்கன்னு நம்ம நினைச்சு ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நம்ம கூடயே அவங்க மகான்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சதுனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு கல்விகளை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புகள். மகரிஷி படிப்பு குறைவா இருந்தாலும் இன்னைக்கு மகரிஷியால் உருவாக்கப்பட்ட கல்வி முறைகள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, கடவுளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு இந்த உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் விளங்கி கொள்ள முடியாம இருக்கும். மகான்கள் காட்டிய கருத்துக்களையும் கூறிய வழிமுறைகள் எல்லாம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பயிற்சி முறைகளை செய்யும் போது கடவுளை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் நம்மளுக்குள்ள கிடைக்கும். அந்த தெளிவான விளக்கத்தை பெறுவதற்காகத்தான் மனிதனாகவே பிறந்து வந்திருக்கிறோம். மனித பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிற போது இந்த உண்மையை உணர்தல், அதாவது இறை உணர்வு பெறுதல். அந்த இறை உணர்வு பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயிற்சிகளையும் ஒரே இடத்துல ஒரே குடைகள் இருக்குதுன்னு சொன்னா அது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய வேதாத்திரியத்துல மட்டும்தான் இருக்கிறது. உண்மையை உள்ளவாறு எடுத்து கூறி இருக்காங்க. அதை நம்ம அறிவால சிந்தனை செய்து ஆய்வு செய்து அதை சுயமா சிந்திச்சு ஊர்ஜிதப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும், அமைதியா இருக்கும், எந்த துன்பமும் வராது. துன்பம் வரும் பட்சத்தில் அது துன்பமான ஒரு உணர்வாகவே நம்மளுக்கு இருக்காது. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை மனித குலத்துக்காக அருளியதுதான் வேதாத்திரியம். மகரிஷியினுடைய சிறப்பு உயர்வு எல்லாமே. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்க இன்றைய உலக மக்களை எல்லாம் விரிந்த அளவுல சிந்தனை செய்து அனைவருக்கு கர்மயோகமாக வாழ ஒரு வழி வகுத்து விட்டேன் என்று அந்த கவியில கூறின மாதிரி கர்மயோக நெறிகள் 10 கொடுத்திருக்காங்க. அந்த கர்மயோக நெறிகளை நம்ம 10 திட்டங்களையும் ஒரு படக்காட்சியா முன்னாடி வச்சுக்கணும். தினந்தோறும் அந்த கர்மயோக நெறியில நம்ம வாழ்வதற்கான வழிகளை உருவாக்கி கொள்ளணும். அந்த எண்ணங்களை வலுப்படுத்தி கொண்டாலே நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் வேதாத்திரி மகரிஷியால உருவாக்கப்பட்டு மனித குலத்துக்கு அருளி இருக்கிறாங்க. இன்னும் இறைவனை பற்றி அல்லது இயற்கையை பற்றி சொல்லும் போது கூட மகரிஷி சொல்லுவாங்க, திருமூலருக்கு அந்த காலத்துல சொன்ன மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம். அந்த கவி எடுத்து பார்க்கும்போது நாம எல்லாருமே தெளிவு பெற்றோமா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு அந்த தெளிவு பெறுவதற்கான விளக்கங்களை கேட்டு தெளிவு பெற வேணும். ஏன்னா சிவனே சிவலிங்கம், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் அன்னைக்கே சொல்லியிருக்காங்கன்னா நாம எல்லாம் இன்னும் தெளிவு பெறாததுனால சிவனை தேடி அங்கு இங்கு அளந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு அலைகின்றார் ஞானத்தங்கமேங்கிற பாடல். சிவனே சிவலிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் சிவலிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவை சிந்திச்சு பார்க்கும்போது மகரிஷி கூறிய அந்த கருத்துக்கள்லாம் நம்மளுக்குள்ள தெளிவா வரும். உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் சக்தி தான் தெய்வீக சக்தின்னு நம்மளுக்கு சொல்லியே அந்த குண்டலினி சக்தியை மேல்நிலை கொண்டு வந்து உணர வச்சாங்க. இதெல்லாம் ஆகின தீட்சை வாங்கும் போதே இந்த அற்புதமான கருத்துக்களையும் இந்த வரிகளை எல்லாம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டே இருந்தோம்னு சொன்னாக்க தொடர்ந்து தவம் செய்ய 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 இறைவனை பத்தின ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம வாழ்க்கை அறநெறியில வாழ முடியும். வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக அமைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பயிற்சியும் சரி, ஒவ்வொரு தவமும் சரி, ஒவ்வொரு தத்துவ விளக்கங்களையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்து சிந்தனை பண்ணி அதனுடைய உட்பொருள் விளக்கங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப தொடர்ந்து தெளிவு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல கத்துக்கிற மாதிரி ஒரு பாடல்களை படிச்சுக்கிறோம், அதை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதுனால வர்றதோட ஒவ்வொரு வரிகளுக்கும் மகரிஷி என்ன ஒரு நிலையில ஒரு உயர்ந்த நிலையில நின்று அதுக்கு ஒரு வரிகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வாழும் பொழுது இந்த வாழ்க்கையே ரொம்ப அமைதியாக சிறப்பாக இருக்குங்க. அந்த அடிப்படையில அந்த இறைவனை பற்றி சொல்லும் போது கூட அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டு அகன்ற பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை பொறியைந்தின் புலனைந்தின் இயக்க அலைமூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய்.
நெறி பிறந்து மனிதன் ஆற்றும் செயலை அதன் விளைவை இருப்பாய் இறுக்கி சுருக்கி வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அப்படின்னு ஒரு கவியில ஒரு அற்புதமான கவி. இது எல்லாமே நம்ம அடிக்கடி இந்த 8 வரி கவிய மனப்பாடம் எடுத்துக்கிட்டு நினைவுல கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம இறைவனை பத்தின தெளிவான விளக்கம் நம்மளுக்குள்ள கிடைச்சிருங்க. எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது அந்த எல்லாம் வல்ல இறைநிலையே அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டு அந்த இறையே நம்மளுக்குள்ள தன்மாற்றத்துல மனிதனாகவும் மனிதனுடைய மனமாகவும் வந்திருக்கிறது என்கிற அந்த விளக்கம் தான் அந்த வரி. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டு அகண்ட பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை, பேரண்டம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், இயற்கை, காடு, மலை, உயிரினங்கள், இது எல்லாத்தையும் பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் நம்மளுடைய புலன்கள் மூலமாக அந்த காந்த அலையினுடைய இயக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். அந்த இறையே காந்தமாக வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளார ஜீவகாந்தமாக இயங்கி புலன்கள் மூலமாக புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். அப்ப இதையெல்லாம் நெறி பெறலாம இயங்கக்கூடிய இந்த இயற்கையை அறிந்து புரிந்து நம்ம வாழ்க்கையில நடைபெறணும், வாழ்க்கையை நடத்தணும். அதுல நெறி பிறழ்ந்து அப்படின்னா இயற்கைக்கு முரண்பாடான வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம வாழும் பொழுது நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் செயலை அதன் விளைவை நாம் செய்யக்கூடிய அந்த செயலையும் அதுக்கு தக்க விளைவையும் இருப்பாய் இறுக்கி, அதாவது நம்மளுடைய ஜீவகாந்தத்துல கலந்து கருமையத்துல இருப்பாய் இறுக்கி சுருக்கி வைத்து ஏற்ற நாள் சரியான ஒரு நேரம் வரும் பொழுது இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அப்படின்னு சொல்லி மகரிஷி எழுதுகிற அந்த கவியை படிக்க படிக்க நாம செய்யக்கூடிய செயலுக்குத்தானுங்க விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ வருகிறது என்பதை நம்ம முதல்ல உணரணும். வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் நானே தான், அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில எனக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் நான் தான். ஏற்கனவே செய்த எண்ணம் என்னுடைய சொல் செயல் மூலமாக இருப்பாக இறுக்கி சுருக்கி வைத்திருந்து சரியான நேரம் வரும் பொழுது அதை எனக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ மலர்த்தி கொண்டிருக்கிறது இந்த இறை நீதிதான் என்று அனைவரும் உணர்ந்து கொண்டாலே இறை உணர்வு நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே அறநெறியில் இருக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி நான் துன்பப்பட்டேன்னா, இன்னைக்கு துன்பம் கொடுத்தேன்னா பின்னாடி துன்பப்படுவேன். அதனால இப்பவே நான் துன்பமில்லாத இன்ப செயல்களையே செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு உறுதி நம்மளுக்குள்ளார வரும். இந்த மாதிரி மகரிஷியினுடைய 1008 கவிகள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கவிகளை படிக்க படிக்க மிக மிக அற்புதமான ஒரு விளக்கங்கள், அதுல உட்பொருள் விளக்கம் நமக்கு தெரியுது. அத பெரியவங்க கூட சொல்லியிருப்பாங்க. ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போய்விடாது, சாயங்காலம் வரும்போது சத்தியமா வினைகளாக முழுமப்பான்னு சொன்னாங்க. இளம் வயதுல ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டு இல்லை, கூத்து இல்லை, இதெல்லாம் செய்துக்கிட்டு வயதாகும் போது நமக்கு உடல்ல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, இப்படி பல துன்பங்கள் வருது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடி அலையிறதுனால எந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபட போறதில்லை, விடுபட முடியவும் முடியாது. அவங்கவுங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான விளைவை அன்றோ அந்த வாரத்திலேயோ அந்த மாதத்திலேயோ அந்த வருடத்திலேயோ அல்லது 10 வருடத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ செய்த செயலுக்கு நாம் இன்பமோ துன்பமோ அனுபவித்தே தீர வேண்டும் என்கிறதுதான் இறை நீதி. அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் உணர்ந்துட்டாலே இன்று முதல் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே இந்த சமுதாயத்துல யாருக்கும் துன்பமில்லாத நன்மையே விளைவிக்கக்கூடிய அற்புதமான எண்ணம் சொல் செயல்தான் மலரும். ஆனா இருந்தாலும் அதை நாம் உள்ளுணர்வாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யும் பொழுதுதான் நம்ம அது வாழ்க்கையில செயல்பட முடியும். மனவளக்கலை கற்றுக்கொண்டவங்க அனைவருமே இந்த வழியில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். மேலும் ஏதாவது ஒரு சில காரணங்கள்ல குறைகள் இருந்தாலும் அதை திரித்து கொண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கோ பிறருக்கோ துன்பம் தராத வகையில நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அருளி வழிகாட்டி கொண்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எப்படி நம்மளுக்குள்ள பதிவாகி நமக்கு துன்பமாக வருகிறது, இது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது இந்த காந்த தத்துவத்துல மகரிஷி ஒரு கவி கொடுத்திருக்கிறாரு. அதாவது சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் காந்த அலையாகி
சுழன்றோடி விரைவக்க சென்று சூழ்ந்தழுத்தும் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் திரும்பி வந்து இயங்கும் சிவகாந்த கருமையை களத்தில் கலந்து இருப்பாய் இறுக்கி சுருக்கி ஈர்ப்பு கார்ப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் சொல்லிவிட்ட சொற்கடந்த பொருளேன்னு அந்த கவியில கொடுத்திருப்பாரு. ஒரு அற்புதமான கவி. அதாவது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பதிவாகுது, முதல்ல நம்ம புலன்கள்ல பதிவாகுது, ஜீவகாந்த களத்துல பதிவாகுது, எண்ணத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்துல போய் பிரபஞ்சத்துல வான்காந்தத்துல பதிவாகுது. அங்கிருந்து சுத்தவெளிக்கு போகும்போது சுத்தவெளி திருப்பி விட்டு விட்டு அழுத்தி கொண்டிருக்கனால இத எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திருப்பி அனுப்புது. அப்ப இங்கிருந்து போன அந்த எண்ணம் சொல் செயல் என்ன ஆகுது, திரும்ப நம்மளுக்குள்ளேயே வந்து இந்த ஜீவகாந்த களத்தோடு கலந்து கருமையத்துல ஈர்ப்பு காப்பு அதை ஈர்த்து காத்து வச்சுக்குது. அந்த சரியான காலகட்டங்கள் வரும்போது அந்த விளக்கு ஆற்றல் காரணமாக நம்மளுக்கு வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் உயர்வா இருக்கிறாரு தாழ்வா இருக்காருன்னா அது காரணம் அவங்கவுங்க வாழ்க்கையினுடைய சிற்பி அவரவர்களே தான், அல்லது அவரவர்களுடைய எண்ணங்கள் தான் அவரவருடைய வாழ்க்கை சிற்பி. பெரும்பாலும் இன்றைய சமுதாயத்துல பார்த்தா மற்றவங்கனால என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சில குறைபாடுகள்லாம் இருக்கும். ஆனா இந்த தத்துவம் இந்த பாடல்கள்லாம் நம்ம அடிக்கடி சிந்தனைக்கு வரும்போது எல்லாமே நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்னாலதான் நம்ம இந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிற வரும்போது நம்மளுடைய எண்ணத்தை நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல நம்மளுக்கு உருவாகும். அந்த எண்ணத்தை சரிப்படுத்துவதற்கு தான் அற்புதமான ஒரு களத்தை உருவாக்கி அந்த எண்ணமே மனித சமுதாயத்தை மனிதனையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாங்க. அதனால எண்ணம் போல் வாழ்க்கை மனசு போல மாங்கல்யம், இதெல்லாம் அற்புதமான ஒரு சிந்தனை உரைகள். இப்ப எண்ணம் போல் என்னுடைய எண்ணம் போல் தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குமே தவிர என்னுடைய வாழ்க்கைக்கு வேற யாரும் காரணமாக இல்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய சிற்பி அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய எண்ணங்களை முதல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல எண்ணங்களையே நம்ம தக்க வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தின் பிரகாரமே வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கும் போது வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துல அல்லது அமைதி அல்லது பேரமைதி அல்லது இன்ப நிலையில நம்ம வாழ முடியும். இவ்வளவு அற்புதமான தத்துவங்களை பயிற்சிகள்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி மகரிஷி கொடுத்திருக்காங்க. இந்த எண்ணத்தை பத்தி சொல்லும் பொழுது கூட எண்ணமே இயற்கையின் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அற்புதமான பாருங்க, இந்த பிரபஞ்சம் எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதனுடைய மனசு தேனுங்க. அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் தேனுங்க இயற்கையிலேயே ஒரு உயர்ந்த சிகரம். அப்படிங்கிற போது அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த எண்ணத்தை எடுத்து நம்மளுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் எந்த மாதிரியான வகையை சேர்ந்தது, அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக பிறருக்கும் நமக்கும் துன்பமில்லாத நல்ல எண்ணமாக நாம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிதான் எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருவரும் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியே சிறு வயதிலிருந்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில நம்ம அகத்தாய் பயிற்சியில கலந்து கொண்டோ தெரிந்து கொண்டு செய்ய ஆரம்பிச்சாலே இந்த சமுதாயமே அவ்வளவு ஒரு தூய்மை அடைஞ்சிடும். அவ்வளவு அற்புதமான ஒரு வழிகளையும் ஒரு பயிற்சி முறையிலும் தான் மகரிஷி நம்மளுக்கு திட்டமிட்டு உருவாக்கி வாழ்க்கை கல்வியாக கொடுத்திருக்கிறாங்க. இப்படி மகரிஷினுடைய பயிற்சி முறைகளை பேச பேச மகரிஷினுடைய பயிற்சிகளை செய்ய செய்ய அந்த தவங்களை எல்லாம் உணர்ந்து செய்ய 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 நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊற்று இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன், எப்படி நான் சொல்ல முடியும், எனக்குள்ள வரக்கூடிய இன்பத்தை எனக்குள் வரக்கூடிய மகிழ்ச்சியை எப்படி சொல்றது அப்படிங்கிற கேள்வியில அந்த பாடல்ல எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாரு. அந்த அடிப்படையில நேற்று கூட பேராசிரியர் பிரபாகரன் ஐயா ஊத்துக்குழியிலிருந்து உரையாற்றினாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த தவங்கள் மூலமாக நம்ம இறைவனோடு பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் மகிழ்ச்சி நமக்கு பயிற்சி முறைகளாக உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்ப இறைவனை அடைவதற்கு ஒரு சிறந்தது ஒரு பல வழிகள்ல ஒரு வழி மௌனம் அப்படிங்கிறதையும் கொடுத்து மகரிஷி மௌனத்துல இருந்து தான் பெற்ற அனுபவத்தை எல்லாம் நம்மளுக்கு பாடத்திட்டங்களாகவும் பயிற்சி முறைகளாகவும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சிறப்பு மகரிஷியை நம்ம நினைக்க இதை விட ஒரு மனிதரோ ஒரு மகான்களோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே தெரியலைங்க. ஏன்னா படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ அல்லது பாமர மக்களின் தத்துவ ஞானி படிப்பே அறிவு இல்லை, நமக்கு கல்வி அறிவே இல்லைனாலும் கூட மகரிஷியினுடைய திட்டத்துல இந்த பயிற்சி முறையில கல்வி முறையில சேரும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். உடலை பத்தி சரி, உயிரை பத்தி சரி, மனதை பத்தி சரி,
கடவுளை பத்தி சரி, இயற்கையை பத்தி சரி, எதை பத்தி சொன்னாலும் சரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமைப்படுத்தப்பட்டு கொடுத்த தத்துவம் அந்த வார்த்தைகள் வரிகள் தானே மிக உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இல்லைன்னா சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்கள இந்த புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு எளிமைப்படுத்தி அவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது அரும்பாடுபட்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மனவளக்கலை அப்படிங்கிற வேதாத்திரியம். வேதாத்திரியத்தினுடைய உச்சகட்ட ஒரு கோட்பாடுகளே பார்த்தோம் அப்படின்னாக்க 14 கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அந்த கோட்பாடுகள் பிரகாரம் அதன் வழியில நம்ம சமுதாயத்துல சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி வாழ்க்கை முறையை மாத்திட்டோம்னாக்க இந்த உலகம் மிக விரைவில் அமைதி அடைஞ்சிரும். அமைதியான உலகத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வேதாத்திரிய கோட்பாடுகள் தான் 14. போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு போர்